கல்பனாவா? என்ன வேதவள்ளி? ஆ, எங்கேயோ வெளியில போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன நாகராஜன் நீயும் வெளியில போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கல்பனா. நானும் அவரும் சேர்ந்து என்னைக்கு வெளியில போயிருக்கோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, அதான் வீட்ல விளக்கேத்தி சாமி கும்பிடலாமேன்னு ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஓ, ஃப்ரீயா இருக்கியா வேதவள்ளி? சொல்லு கல்பனா. எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன வேதவள்ளி? அப்பப்போ நம்மளையே எடுத்தறிஞ்சு பேசுறா, நம்மளையே போட்டியா நினைச்சு சவால் விடுறா, கடுமையா பேசி காயப்படுத்துறா. இவளுக்கு எதுக்கு நாம உதவி பண்ணணும்னு யோசிக்கிறியா? என்ன கல்பனா நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ சொல்ற எதையும் நான் என் மனசுல எப்பவுமே வச்சுக்கிறது இல்ல. சொல்லு, நான் என்ன பண்ணணும்? அது ஒண்ணும் இல்ல, என் அம்மா ஃபோன் பண்ணாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, அதான் கர்ப்பமா இருக்கிற பொண்ணு பேர்ல நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணா நல்லதுன்னு சொன்னாங்க. நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் ஒர்க்ல பிஸியா இருக்காரு போல, அவரால கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. நீ ஃப்ரீயா இருந்தா எனக்காக கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வர முடியுமா? கோவிலுக்கா? ஆமா, நீயும் வீட்ல சாமி கும்பிட போறேன்னு தானே சொன்ன. அதுக்கு பதிலா எனக்காக கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர முடியுமா? முதல்ல நானே தனியா போலான்னு தான் நினைச்சேன். ஆனா திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்கிறதுனால தனியா போக பயமா இருக்கு வேதவள்ளி. அதனாலதான் உன்னை போயிட்டு வர முடியுமான்னு கேக்குறேன். சரி, வேண்டாம் விடு. உனக்கு சிரமமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நானே போயிட்டு வரேன். வரேன். ஐயோ கல்பனா, ஒரு நிமிஷம் நில்லு. ஆ? எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. நீயே அப்படி யோசிக்கிற? அந்த கோயில் எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உனக்காக போயிட்டு வரேன். போதுமா? சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இது வந்துடுறேன். வா வேதவள்ளி வா. எனக்காக அர்ச்சனை பண்றதுக்காக உன்னை கோயிலுக்கு அனுப்புறேன்னு நினைச்சியா? அதான் இல்ல, நான் ஒண்ணு பண்ணா அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும் வேதவள்ளி. நீ கோயிலுக்கு போகணும், அங்க உன் புருஷனையும் மல்லிகாவையும் மாலையும் கழுத்துமா ஜோடியா பார்க்கணும். பார்த்த அந்த அதிர்ச்சியில நீ அப்படியே உறைஞ்சு போயிடணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க எனக்கே ஆர்வமா இருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.